இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டின்னர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷு வந்து நான் ஆஷிர்வாத் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். நான் வந்து 2 கப்பு இதில் மாவு எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு 300 கிராம் கோதுமை மாவு. இப்போ இது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் புளிப்பு இல்லாமல் சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோதான். இது மேலே சேர்த்துருங்க. பாருங்கள், எண்ணெய் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம். நான் வந்து நானுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த உருளைக்கிழங்கு குருமா செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து இது ரொம்ப மேட்சாக இருக்கும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கு. நம்ம பார்க்கலாம். பாருங்கம்மா, மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதனால தான் வந்து நல்லா ஊறணும். ஊறிச்சுன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பூரி கட்டை வச்சுக்கோங்கம்மா. அதில் லைட்டாக மாவு சேர்த்துருங்க. நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ரோல் பண்ணிவிடுங்க. கூடவே மேலே மாவு சேர்த்துருங்க. இது வந்து மாவு வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்லிக் நான் செய்கிறதுனால மேலே வந்து கார்லிக் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தட்டையாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக எடுத்துக்கோங்க. இது மேலவே இப்படி வச்சுடுங்க. இப்படி லைனாக வச்சுட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுடுங்க. இது மேலவே பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு சேர்த்துருங்க. இதிலே வந்து எள்ளு வீட்டில் இருந்ததுன்னா எள்ளு சேர்த்துக்குங்கம்மா, கருப்பு எள்ளு. நான் வந்து சேர்க்கலை, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நீட்டு வகையில் வரணும். பாருங்கள், அவ்வளோதான். இதே போல் ஒரு பீஸாக போட்டு வச்சுங்கம்மா. பாருங்கம்மா, இதை போல் ஒரு தவா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க நான்கு பேக் சைடு இப்போ வந்து ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்குங்க. தண்ணி எடுத்து இப்படி மேலே தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அதிகம் தேய்க்காதீங்க. தவா சூடானதும் இப்படி சேர்த்துருங்க. பாருங்கள், கொஞ்சம் சூடானதும் இப்படி பேக் சைடு இப்படி திருப்பிடுங்க. லைட்டாக அப்படியே சூடு ஏற்றுங்க. அடுப்பு தீ வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாமா, ஸ்லோவாக வேண்டாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு சூடு பண்ணிவிடுங்க. பபிள்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து திருப்பி போடுங்க. இப்போ வந்து நம்ம திருப்பிடலாம். கொஞ்சமாக பட்டர் ஏற்றுருங்க. பட்டர் ஏற்று மேலே தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான கார்லிக் நான் ரெடி. நீங்களும் இந்த ஆஷிர்வாத் கோதுமை மாவு வாங்கணுன்னா பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் வாங்கிக்கலாம். இல்லை, நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம்.